டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலுடன் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். டெல்லி சென்றுள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சற்று முன்பாக சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது 3 முக்கிய விஷயங்களை துரைமுருகன் வலியுறுத்தி இருக்கின்றார். அதன்படி காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு எந்தவிதமான அனுமதியையும் வழங்கக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக மத்திய அமைச்சரை சந்தித்து துரைமுருகன் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் காவிரியில் இருந்து கர்நாடகம் உரிய முறையில் தண்ணீரை வழங்கவில்லை என்பதற்கான தரவுகளுடன் முறையீடு செய்திருக்கின்றார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். உபரி நீரை மட்டுமே கர்நாடகா வழங்கி வருகின்றது என்பதை ஆதாரங்களுடன் புள்ளி விவரங்களுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய அமைச்சர் வசம் ஒப்படைத்திருக்கின்றார். கடந்த 2 மாதங்களுக்கு தர வேண்டிய நீரை 40 TMCக்கு மேலாக கர்நாடகா தந்திருந்தாலும் கூட பெரும்பாலும் அந்த அணைகள் நிரம்பி உபரி நீர் வந்தால் மட்டுமே தமிழகத்திற்கான நீரை கர்நாடகா தருகின்றது எனவும் ஆகஸ்ட் உள்ளிட்ட மாதங்களில் வழங்க வேண்டிய 40 TMCக்கு கூடுதலான நீரை கர்நாடகம் விரைந்து வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அமைச்சரை வலியுறுத்தியிருந்த துரைமுருகன் அவர்கள் அதேபோன்று முல்லை பெரியாறு அணை தொடர்பாகவும் சில விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழகத்திற்கு அனுமதியை வழங்காமல் கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மேகதாது அணை, முல்லை பெரியாறு அணை உள்ளிட்டவற்றில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மேகதாது திட்டத்திற்கு எந்தவிதமான அனுமதியும் வழங்கக்கூடாது, சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளிட்ட முன் அனுமதிகளை கூட வழங்கக்கூடாது என்பதை துரைமுருகன் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்த பொது பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெரிதும் எதிர்பார்த்த காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படாத நிலையில் காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்திற்கு தேவையான நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் அது தொடர்பான அறிவிப்பை விரைவாக வெளியிட வேண்டும் என்றும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து டெல்லியில் வலியுறுத்தியுள்ளார்.